மனித உரிமைக்கு மரண சான்றிதழா? வனத்துறையின் தாக்குதலில் பழங்குடியினர் மாரிமுத்து உயிரிழப்பு. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம். அதிகாரிகளின் ஆணவத்தால் சாமானியர்களின் உயிர்கள் காவு வாங்கப்படும் நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருவது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தனது வலைதளத்தில் கூறியுள்ளார். காவல்துறை மற்றும் வனத்துறையினருக்கான அதிகார போதைகளின் வெறியாட்டங்களால் சாமானியர்களின் உயிர்கள் காவு வாங்கப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. வெளிச்சத்துக்கு வராத கொடூரங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் தமிழ்நாட்டில் காவல் நிலையங்கள், வனத்துறை அலுவலகங்கள் மற்றும் சிறைகளின் சுவர்களின் பலரில் குரல்களும் வலிகளின் ஓலங்களும் தேங்கியே கிடக்கின்றன. குறிப்பாக காவல்துறை மற்றும் வனத்துறையின் சித்திரவதைகள் பழங்குடியின ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதுதான் நடக்கின்றன என்பதையும் தரவுகள் உணர்த்துகின்றன. பிடிபடாத கைதிகள், தேங்கி நிற்கும் வழக்குகளுக்கு தீர்வு காணவும் மேலதிகாரிகளின் அழுத்தங்களாலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது போலி வழக்குகள் பதியப்படுகின்றன. கட்டாயப்படுத்தி கைது செய்யப்படும் அவர்கள் அடித்து சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்ட உண்மையை ஒப்புக்கொள்ள வலியுறுத்தப்படுகின்றனர். இப்படி கொடூரங்களின் தொடர்ச்சியாக பழங்குடி கிராமத்தை சேர்ந்த மாரிமுத்துவின் மரணமும் அரங்கேறியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மேல்குருமலை பழங்குடியினர் கிராமத்தை சேர்ந்தவர் மாரிமுத்து. இவர் மீது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் கஞ்சா கடத்தியது தொடர்பாக வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணையில் போதிய ஆதாரம் இல்லாததால் கடந்த 29ஆம் தேதி மாரிமுத்துவை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் விடுதலை தொடர்பான ஆவணத்தில் கையெழுத்திட மாரிமுத்து 29ஆம் தேதி உடுமலைக்கு வந்துள்ளார். அங்கு கையெழுத்து போட்டுவிட்டு மீண்டும் மாலை மூணாறு செல்லும் பேருந்தில் சென்றுள்ளார். அப்போது சின்னாறு சோதனை சாவடியில் மாரிமுத்துவை பேருந்தில் இருந்து இறக்கிய வனத்துறையினர் சிறுத்தை பல் கடத்தியதாக அவரை கைது செய்து உடுமலைப்பேட்டை வனச்சரக அலுவலகத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வைத்து இரவு முழுவதும் வனத்துறையினர் தாக்கியிருக்கின்றனர். படுகாயமடைந்த மாரிமுத்து உயிரிழந்துள்ளார். இதை மூடி மறைக்க அவர் கழிவறைக்கு சென்றதாகவும் அப்போது அங்குள்ள கம்பியில் வேஷ்டியை கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ததாகவும் வனத்துறையினர் வழக்கம் போல் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து இருக்கின்றனர். நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை முறையற்ற காவலில் வைத்து சித்திரவதை செய்து ஒரு போலியான வழக்கில் கைது செய்து ஜோடித்து வனத்துறையினர் கொலை செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் காவல் நிலைய மரணங்கள் மற்றும் பொய்யான வழக்கில் கைது செய்வது என்பது காவல்துறை, வனத்துறையினர் மீதான நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்பவர்களை கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்து படுகொலை செய்து வரும் காவல்துறை மற்றும் வனத்துறையினரின் நடவடிக்கை என்பது காட்டுமிராண்டித்தனத்தின் உச்சமாகும். எனவே மாரிமுத்துவின் மரணத்திற்கு காரணமான வனத்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் பலமுறை வலியுறுத்திய பிறகும் காவல் நிலைய வன்முறைகள் தொடர்ந்து வேதனை அளிக்கிறது. காவல் நிலையத்தில் விசாரணை நடைமுறைகளை முறைப்படுத்த உயர் அதிகாரிகள் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். மக்கள் உரிமையை பாதிக்காத நடைமுறைகள் குறித்த பயிற்சியை அனைத்து காவலர்களுக்கும் வழங்கிட வேண்டும். குற்றம் இழைக்கும் காவலர்களுக்கு கடுமையான தண்டனையை விரைவாக வழங்குவதுடன் வனத்துறை மற்றும் காவல் நிலையத்திலோ சிறைச்சாலையிலோ இனியும் இதுபோன்ற மரணங்கள் நடக்காமல் இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் வனத்துறையினர் வன்முறையால் மரணமடைந்த மாரிமுத்துவின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும். அவரது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு பணியை தமிழ்நாடு அரசு உடனடியாக வழங்க வேண்டும். மாரிமுத்துவின் மரணத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆறுதலை கூறிக்கொள்கிறேன் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.